சின்ன ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்கலாமா? ட்ரெடிஷ்னல் வியருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பன் போடலான்னு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக சென்டரில் முடி எடுத்து பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவரால் முடியுமே போனிடெயில் போட்டுட்டு 3 ஸ்டாண்டாக நம்ம நார்மலாக பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டாண்டையும் இந்த மாதிரி பின்னல் போட்டு பின்னி லாஸ்ட் வரைக்கும் பின்னி எடுத்துக்கோங்க. பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டாண்டையும் இந்த மாதிரி சுற்றி 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 கொண்டை போட்டுட்டு லாஸ்ட்டாக அதையும் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா செக்யூர் பண்ணலன்னா கொண்டை வந்து அவுந்துடும். நான் இப்போ பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரி ஒன்னொன்னையும் சுற்றி சுற்றி பண்ணிவிட்டு அப்படியே செக்யூர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் வியருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கொண்டை ரெடி ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த பூ வேணாலும் வச்சுக்கலாம். என்கிட்ட இந்த பூ இருந்துச்சு, நான் இந்த செவந்தி பூ வச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் அதை விட ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். நீங்கள் போட்ட கொண்டையை எல்லாத்தையும் அவுத்துட்டு நீங்கள் அந்த நார்மலாக எப்பவும் போல் பின்னுவோம்ல அதே மாதிரி பின்னிட்டு லாஸ்ட்டாக ஒரு பேண்டை போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த பூ இருந்தாலும் சரி, அது மெயினாக மல்லிப்பூலாம் இருந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைலும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா இல்லை செகண்ட் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும், எலகண்ட்டாகவும் இருக்கும்.